இன்னும் ஆளை காணோம். வருவாளா வரமாட்டாளா? இதோ வந்துட்டே இருக்குன்னு தான் அத்தை சொன்னா. அத்தை இதோ வந்துட்ட பாருங்க. யமுனா உன்னை ஓங்கி ஒரு அற விட்டுருப்பாளே. கரெக்டா சொன்னீங்க மேடம். ஆனா அவளா என்ன அறையல, நான் தான் அறைய வச்சேன். அத்தை சொல்லி கொடுத்த மாதிரி பேசுனியா? ஆமா மேடம், அவளை நல்லா டெம்ப் பண்ணேன். அவளும் உண்மை நம்பி கோவத்துல அரைஞ்சிட்டா. ரொம்ப வலிக்குது மேடம். சரி, நம்ம பிளான் படி நீ உடனே கார்த்திக் கால் பண்ணு. அதுக்கு தானே மேடம் நான் வந்திருக்கேன். பிரியா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்ணட்டுமா? சாரி கார்த்திக், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். ஏன் அழுறீங்க இப்போ? என்னாச்சுங்க? என் தலையெழுத்து. நான் உங்களை பார்த்துருக்கவே கூடாது கார்த்திக். பெரிய தப்பு நடந்துருச்சு. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னால பேச முடியல கார்த்திக். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறேன். என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என் மனசு கேட்கல. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறீங்களா? ஏங்க அப்படி என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் யமுனாவை பார்க்க போனேன் கார்த்திக். ஏங்க நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க? என்னால உங்க வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் யமுனாவை பார்க்க போனேன். என்னாச்சுங்க? வலி தாங்க முடியல கார்த்திக். நான் அப்புறமா பேசுறேன். தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்துடாதீங்க. இனிமே பாத்துக்கவே வேண்டாம். ஹலோ, நீ நல்லா நடிக்கிற. நிஜமாவே நல்லா நடிச்சனா மேடம்? ரொம்ப நல்லா நடிச்ச. ஒரு நிமிஷம் இரு. நீ நல்லா தான் நடிச்ச. ஆனா ஒண்ணு தப்பா இருக்கே. என்னாச்சு மேடம்? லூசா நீ? ஒருத்தி அரைஞ்சதுக்கு எவ்வளாச்சும் ஹாஸ்பிட்டல் போவாளா? மேடம் நீங்க தானே மேடம் அப்படி சொல்ல சொன்னீங்க. நாங்க சொல்ல சொன்னா நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? லாஜிக் கிடைக்குது இல்ல மேடம்? இப்போ திடீர்னு சொன்னா நான் என்ன மேடம் பண்றது? நீ எதுவும் பண்ண வேணாம். ஒரு நிமிஷம் கைய நீட்டு. எதுக்கு மேடம்? நீட்டுன்னு சொல்றேன்ல. மேடம் என்ன மேடம் பண்றீங்க? ஏய், என்ன பூஜா அது? ஏன் பூஜா மேடம் இப்படி பண்ணீங்க? நீ பேசிட்டே இருக்கும்போது கோவத்துல பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து யமுனா உன் கையில சரக்குன்னு கிழிச்சிட்டா. நீ இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க. அதனால கார்த்திக் ஒன்னு பாக்குறதுக்கு வராரு. எப்படி லாஜிக் சூப்பரா இருக்கா? ஐயோ மேடம், கை வலிக்குது மேடம். மயக்கம் வர மாதிரி இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ. போய் சீக்கிரம் அட்மிட் ஆகு. உனக்கு முன்னாடி கார்த்திக் வந்துட போறான். மேடம் சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? மா, முதல்ல நீ பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம். போ 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 போ. என்ன பூஜா இது? இப்படியா பண்ணி வைப்ப? பூஜா இதெல்லாம் ரொம்ப தப்பு. அத்தை சாரி. ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். ரியலி சாரி அத்தை. முதல்ல அவளை போய் கவனி. என்னாச்சுன்னு தெரியல. வழியில துடிச்சிட்டே போறா பாரு. என்னாச்சு வெற்றி? இப்போ நம்ம நேராக கோகிலாமா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது. ஒருவேளை கார்த்திக் சார் அங்கே இல்லைன்னு வை, கோகிலாமா வேணும்னே பெரிய பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு போயிடலாம். ஆமாண்டா, உடனே ஃபோன் பண்ணு. இவன் எதுக்கு இப்ப நமக்கு கால் பண்றான்? வீட்டுக்கு வந்து எல்லாரையும் அடிப்பான், அப்புறம் கால் பண்ணுவானா? ஃபோனை கட் பண்ணிட்டாரு. சரி இரு, நானே அவருக்கு கால் பண்றேன்.
கார்த்திக் சார், நான் சக்தி பேசுறேன். அதான் தெரியுது. நான் இப்போ ரொம்ப அவசரமா ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. வெற்றி எங்க எல்லாரையும் வீடு பூந்து அடிச்சுட்டு போவான். அப்புறம் இப்ப நீங்க கால் பண்ணுவீங்கல்ல? இதே வேலையா உங்க எல்லாருக்கும்? ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஏய், என்ன சொல்றாரு? பயங்கர கோவமா பேசுறாரா. போனை கட் பண்ணிட்டாரு. சரி பரவாயில்ல, நம்ம போய் பேசி அவரை புரிய வைக்கலாம். ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காரா? அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாராம். ஹாஸ்பிட்டலுக்கா? இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறாரு அவரு? தெரியாது. வா, நாமளும் போய் அவரை பார்க்கலாம். சரி, நீ வண்டியில ஏறு. ஏறு. ஏய், அங்க வந்து கார்த்திக் சார் கிட்ட திரும்பவும் வம்பு எடுத்துறாதரா. நான் எதுக்கு வம்பு எடுக்க போறேன்? உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. உனக்கு எந்த நேரத்துல கோபம் வருது, நீ யாரை எப்ப அடிக்கிறேன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏய், ஏதோ ஒரு கோவத்தால தெரியாம அடிச்சிட்டேன்டி. அதுவும் யாரால? அந்த பூஜா பண்ண வேலையால. நாம இப்ப கார்த்திக் சாரை பார்க்க போறது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. நீ கவலைப்படாம வா. உன்னை பார்த்ததும் கார்த்திக் சார் மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னா அதான் யோசிக்கிறேன்டா. பரவாயில்ல சக்தி, அவர் நிலைமையில நான் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பேன். இது யமுனா வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ வா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, ஏறு. என்னம்மா, எப்படி இருக்க? பரவாயில்ல அங்கிள். புஷ்பா, நீ பேசிக்கிட்டு இரு, இப்போ நான் வந்துடுறேன். வந்துடுறேம்மா. எப்படி இருக்க பிரியா? இருக்கேன். ஏன் ரொம்ப சலிச்சுக்கிற? நீங்க சொன்னீங்கன்னு தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா இங்க என்னடானா யமுனா அற நரையிறா. இந்த பூஜா சொல்லாம கொல்லாம கைய கிழிச்சு விட்டுட்டா. என்ன மாதிரி இடத்துல நடிக்க விட்டுருக்கீங்க? நீ என் சொந்தக்கார பொண்ணு. தங்க இடம் கூட இல்லாம உங்க அத்தை வீட்டுல தங்கிருக்கியே. அவங்களும் உனக்கு கடனேன்னு வடிச்சு கொட்டிட்டு இருக்காங்களேன்னு தான் நான் உன்னை நடிக்க சொன்னேன். நான் சொன்னதுனாலதான் பூஜாவும் சம்மதிச்சா. நீ ஒன்னும் சும்மா நடிக்கலல. சொல்லையா பணம் கொடுக்கறாங்கல்ல, அது எல்லாமே உன் நல்லதுக்கு தானே. பணத்துக்காக தான் நடிக்கிறேன், இல்லன்னு சொல்லல. அதுக்காக கையை இப்படியா கிழிச்சு விடுவாங்க? இத பாரு, அதுக்காக தனியா பேசி பணத்தை வாங்கிக்கோ. ஏன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இத பாரு, 2 நாள் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியாயிட போகுது. ஏய், வலிக்கதான் காசு. சரி, உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலல்ல? அது எப்படி சந்தேகம் வரும்? நான் தான் பெர்ஃபெக்ட்டா நடிச்சிட்டு இருக்கேனே. அதனாலதான் உன்னை நடிக்க சொன்னேன். ஆமா, நானும் நீயும் சொந்தம்னு மீனாட்சி குடும்பத்துல யாருக்காவது தெரியுமா? ஆஹா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரியாமலே இருக்கட்டும். தெரியும் போது அந்த குடும்பம் அப்படியே திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிக்கணும். இந்தாம்மா, வரும்போதே வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். இந்தாம்மா. இதெல்லாம் எதுக்கு அங்கிள்? இருக்கட்டுமா. புஷ்பா, வரும்போது வெளியில பார்த்தேன், கார்த்திக் வந்துகிட்டு இருக்கான். சரி பிரியா, நாங்க அப்படியே கிளம்புறோம். அப்புறம் கார்த்திக் கிட்ட நாங்க வந்த மாதிரி காட்டிக்காத. சரி, இந்த பக்கமா போயிடுங்க. சரி. சரிம்மா, பாத்துக்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். பிரியான்றவங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த வார்டுல இருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல. தேங்க் யூ. ஓகே. ஏ போ. வா. என்னங்க ஆச்சு? இப்படி கட்டோட இருக்கீங்க? நான் தான் உங்களை வராதீங்கன்னு சொன்னேன்ல. நீங்க சொல்லிட்டா நான் வராம இருந்துட முடியுமா? ஆமா, நீங்க ஏங்க யமுனா வீட்டுக்கு போனீங்க? எதுக்கோ போனேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? சரிங்க, கோவப்படாதீங்க. கையில எப்படிங்க அடிபட்டுச்சு?
அதெல்லாம் எதுக்கு இப்போ உங்களுக்கு? நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் என்ன பார்க்க வந்தது அந்த யமுனாக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு போயிடுங்க. யமுனா ரொம்ப அமைதியான பொண்ணுங்க. நீங்க எதுக்கு யமுனாவை நினைச்சு இவ்ளோ பயந்துட்டு இருக்கீங்க? யாரு? யமுனா அமைதியான பொண்ணா? ஐயோ போதுண்டா. ஏங்க யமுனா வீட்ல என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க வைஃப பத்தி எப்படிங்க உங்ககிட்டயே சொல்றது? ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு சர்டிபிகேட் வேற கொடுக்குறீங்க. இப்ப நான் சொன்னேன்னு வைங்க, நீங்க என்ன அடிச்சாலும் அடிச்சிருவீங்க. இத பாருங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னால உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததே, அதை தீர்த்து வைக்கலாமேன்னு தான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். கார்த்திக் ரொம்ப நல்லவரு, அவரை சந்தேகப்படாதீங்கன்னு சாதாரணமா தான் சொன்னேன். அடிச்சாங்க பாருங்க ஒரு அடி. 1 2 இல்ல, 4 அரை. அதுவும் செவிலையே அரைஞ்சாங்க உங்க அமைதியான வைஃப். ஏங்க இத சொன்னதுக்கா அரைஞ்சா? ஆமாங்க. அது எப்படி என் புருஷனை பத்தி நீ பேசலாம்? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு? யமுனாவா இப்படி எல்லாம் பேசினா? சத்தியமாங்க, நான் உங்க கூட சுத்துறேனா அவங்க சொல்றாங்க. எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா எனக்கு? ஏங்க நீங்க எதுக்குங்க அங்கெல்லாம் போனீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கோவில்ல என்னால நீங்க பட்ட அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியலங்க. அதனாலதான் போனேன். அதுக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டாங்க உங்க வைஃப். ஏங்க இது என்னங்க காயம் கட்டு போற அளவுக்கு? நான் உங்க கூட பைக்ல போனதை யமுனா பாத்திருப்பாங்க போல இருக்கு. இந்த கையை தானே அவர் மேல வச்சுட்டு போனேன்னு சொல்லி பக்கத்துல இருந்து கத்தி எடுத்து ரத்தம் கொட்டுச்சுங்க. மயக்கமே வந்துருச்சு. வலி தாங்க முடியல. 10 தையல் போட்டிருக்காங்க. யாருமா இவரு? எனக்கு வேண்டப்பட்டவர் டாக்டர். யார் சார் இவங்க கையை இப்படி கிழிச்சது? 10 தையல் போட்டிருக்கோம். எவ்வளவு ப்ளீடிங் தெரியுமா? பிளட் எல்லாம் ஏத்தி இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இப்ப நீங்க போகும்போது ரிசப்ஷன்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. ஓகே டாக்டர். ஓகே. கார்த்திக், தயவு செஞ்சு இனிமே நம்ம பாத்துக்க வேண்டாம். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். யமுனா பண்ணது பெரிய தப்பு, அவளுக்கு இருக்கு. ஹலோ, நீங்க போய் யமுனாவை எதுவும் சொல்லிடாதீங்க. அதுக்கும் நான் தான் காரணம்னு கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. இதோட இந்த பிரச்சனை முடியட்டும். நீங்க இனிமே என்ன பார்க்க வரவே வேண்டாம். குட் பை. என்ன இங்கேயும் ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கியா? பண்ணதெல்லாம் பத்தலடா உனக்கு? சார், ரத்த வெறி பிடிச்சி அலையறியா? கார்த்திக் சார் விடுங்க. முதல்ல பொறுமையா பேசுங்க சார். சார் இப்போ என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீ எங்க அப்பாவையும் என்னையும் அடிப்ப, போய் தொலைட்டுன்னு விட்டா அந்த யமுனா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? பிரியாவை அடிச்சிருக்கா. சார் என்ன சொல்றீங்க? என்ன இதுக்கே ஷாக் ஆகுறீங்க? உள்ள 10 தையல் போட்டு பெட்ல படுத்து கிடக்குறா. இப்போதான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். 10 தையலா? எல்லாம் உங்க அக்கா யமுனா பார்த்த வேலை தான்.
கோவத்துல கத்தியால பிரியா கைய வந்து கிழிச்சிருக்கா. இன்னும் கொஞ்சம் ரத்தம் போயிருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. பாவம் பிரியா. சார் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுமையா விளக்கமா சொல்றதுக்காக தான் சார் இங்க வந்தோம். ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே சார். ஆமா சார், வெற்றி உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்புதான். சொல்லு வெற்றி. சார் தெரியாம நடந்து போச்சு சார். எனக்கு உண்மையெல்லாம் அப்புறமா தான் சார் தெரியும். ஏதோ ஒரு வேகத்துல தான் சார். நிறுத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாவகாசமா 2 பேரும் வந்து இப்படி பேசுவீங்க. நாங்களும் சரி சரின்னு போயிடணும். திரும்ப நீ வந்து எங்க மேல கை வைப்ப. அதானே? சார் என்ன சார் நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இங்க பாரு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனையுமே உன்னால மட்டும் தான். என் கூட சாதாரணமா பழகின ஒரு ஃப்ரெண்டு அவளை சந்தேகப்பட்டு நீ எங்க அப்பாவை அடிச்சு என்ன அடிச்சு பிரியா கையை யமுனா கிழிச்சு விட்டு மனுஷங்களாயா நீங்களாம்? சார் இதுல வேற என்னமோ தப்பு நடந்திருக்கு சார். ஒரு தப்பு நடக்கல. நான் பண்ண ஒரே தப்பு உன் பேச்சை கேட்டு நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க மேல என் அக்கா உயிரியே வச்சிருக்கா. போதுங்க, உங்க யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல. உங்ககிட்ட எல்லாம் பேசவே எனக்கு பிடிக்கல. அன்னைக்காச்சும் நான் ஏதோ கோவத்துல சொன்னேன். ஆனா இப்போ தெளிவா சொல்றேன். இனிமே யமுனாங்கிற பேரு என் காதுல விழவே கூடாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. கார்த்திக் சார். சார் கொஞ்சம் இருங்க சார். நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போங்க சார். கேட்கலனா அடிப்பியா? அடி. கோவப்படவா? கார்த்திக் சார் விடுங்க. கோவப்படவா? சார் சார் விடுங்க சார். கோவப்படவா? சார் கோவப்படவா? சார் சார் விடுங்க சார். சார் சொல்ல கேளுங்க சார். சார் விடுங்க. சார் சொல்லுங்க சார். சார் விடுங்க சார். கேளுங்க சார். சார் விடுங்க சார் அவரை. சார் யார் மேல கைய வைக்கிற? ஏய், என் மாப்பிள்ள மேலே கை வைக்கிறியா நீ? என்ன திமிரு உனக்கு? யோ என்னையா பண்ற? அப்பா என்ன பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் அடிக்கிறீங்க? இவன் பண்ண காரியத்துக்கு அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா நீ? ஏண்டா நீ கண்ட பொண்ணோட சுத்திக்கிட்டு இருப்ப, அதை என் மாப்பிள்ள தட்டி கேட்டா அதை தப்பும் போயா? ஏய், அப்படித்தாண்டா என் மாப்பிள்ள கேட்பாரு. சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏய், எனக்கு என் மாப்பிள்ளைக்கு 1000 இருக்கும்டா. அதுக்காக நீ அவர் சட்டையை பிடிச்சீனா பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? டேய், உனக்கு தைரியம் இருந்தா இப்ப புடிடா பாப்போம். புடிடா பாப்போம். அப்பா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? டேய், உன்னை என் மாப்பிள்ள அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்டா ஆகும்? ஐயோ பாவம்னு விட்டுக்கிட்டு இருக்காரு. யோ நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல கிளம்பியா. நீங்க விஷயத்துல தலையிடாத, கிளம்பு. குடும்பமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? உங்க எல்லாருக்கும் இருக்கு. சார் டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப என்ன பதிலுக்கு பேசிக்கிட்டே இருக்க? இங்க பாரு, விடியா. இது அவங்க குடும்ப பிரச்சனை, நமக்கு எதுக்கு? என்னவோ பண்ணிட்டு போட்டோம். நீ வா. வாடுறல்ல. ஏய், இன்னொரு வாட்டி என் மாப்பிள்ள மேல கைய வச்சா அவனை வெட்டி பொலி போட்டுருவேன். சரி வாங்குறல்ல. சார் சார் அந்த ஆளு ஏன் இப்படி பண்ணாருன்னு சத்தியமா தெரியல சார். சார் சொல்ல போனா எங்களுக்கும் அவருக்கும் இப்ப பேச்சுவார்த்தையே கிடையாது சார். சும்மா நிறுத்துங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல யாரும் என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. கார்த்திக் சார் என்ன வெற்றி இது? எல்லாமே தப்பு மேல தப்பா நடக்குது. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இவர் வேற பிரியா உள்ள தையல் போட்டு படுத்திருக்கான்னு சொல்றாரு. இரு, இவர் சொல்றது உண்மையா இல்லைன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இங்க என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? நான் ஏன் இங்க வந்தேன்னு பயங்கர ஷாக்கா இருக்குமே. என்ன
என்னடா பேச்சுவார்த்தையே இல்லாத அப்பா திடீர்னு மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு வெற்றிக்காக கார்த்தி அடிக்கிறாரேன்னு மண்ட கடந்து கொடையுதுல. கொட்டையணும்க்கா, அதுதானே நமக்கு வேணும். என்ன சக்தி சும்மா அதிரது இல்ல? ஏய், உன் வேலை தானே இதெல்லாம். இதுவும் என் வேலைதான், இதுக்கு முன்னாடி நடந்ததும் என் வேலைதான், இனிமே நடக்க போறதும் என் வேலை தாண்டி. என்னைய வீட்டை விட்டு துரத்த பாக்குற? குடும்பத்தையே கதற விட்டுறோம் பாரு.